தம்பி, என்னப்பா? நீ பெரிய பையனா ஆன உடனே காலேஜ்ல படிக்க ஆசைப்படுறியா? இல்ல இந்த மாதிரி யுனிவர்சிட்டில படிக்கிற ஆசைப்படுறியா? அப்ப காலேஜும் யூனிவர்சிட்டியும் ஒன்று தானப்பா? ஒண்ணு கிடையாதுப்பா. அப் யுனிவர்சிட்டி வேற, காலேஜ் வேற. அப்ப அந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படி வா. இந்த யுனிவர்சிட்டி இருக்கு இல்லையா? ஆமா. யுனிவர்சிட்டிக்கு கீழ தான் எல்லா காலேஜஸும் இருக்கும். அப்படியா? ஆமா. இந்த யுனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல தான் எல்லா காலேஜஸுமே இருக்கும். யுனிவர்சிட்டி தான் ம். இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த காலேஜஸ் எல்லாம் யுனிவர்சிட்டிக்கு கீழ கட்டுப்பட்டு இருக்கணும். அதாவது நீ இந்த காலேஜஸ்லயும் படிக்கலாம், யுனிவர்சிட்டிலயும் படிக்கலாம். யுனிவர்சிட்டில படிச்சீன்னா, அங்க உனக்கு நெறைய ஃபெசிலிட்டி இருக்கும். நெறைய வசதிகள் இருக்கும். காலேஜஸ்ல படிச்சீன்னா, கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கும். அவ்வளோதான். வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. சிலபஸ் எல்லாமே ஒண்ணு தான். வேற எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. இப்போ நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இந்த எம்எஸ் யுனிவர்சிட்டி. இந்த எம்எஸ் யுனிவர்சிட்டி திருநெல்வேலியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இங்க தான் இந்த டிஎன் செட் எக்ஸாம் நடத்த போறதா இருந்தது. கடைசியில நெறைய நிர்வாக காரணங்களால இந்த டிஎன் செட் எக்ஸாம் நடத்த முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறமா டிஆர்பி இந்த டிஎன் செட் எக்ஸாம் நடத்துனாங்க. இந்த டிஎன் செட் எக்ஸாம் நடத்தி பல மாதங்கள் ஆகிவிட்டது. இன்னும் அதுக்கான அந்த ரிசல்ட் இன்னும் வரல. ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கேண்டிடேட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க.